சயின்ஸ்ல இம்பார்ட்டண்டா இன்னொன்று என்னன்னா வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெல்த்ல வந்து டிசீசஸ் எல்லாத்தையும் வந்து கிளாசிஃபை பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்ன, வைரல் இது என்னென்ன, அண்ட் ஃபுட்பால் என்னென்ன இருக்கு, வாட்டர் பால் என்ன இருக்கு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்னென்ன இருக்கு, ஜெனட்டிக் டிசீசஸ் என்னென்ன இருக்குட்டு எல்லாத்துக்கும் டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டீங்கனாலே அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வாட்டி வந்து டயபெட்டிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்ன இருக்கு, ஒன்றுத்துக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா இதுலையுமே எந்த சப்ஜெக்ட்லான டிசீசஸ் பற்றி கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ நான் கம்யூனிகபிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸை ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் கம்யூனிகபிள். இப்போ டிபின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் டிபி, தமிழ்நாட்டில் வந்து காசநோய் இறப்பில்லா திட்டம்னு சொல்லிட்டு தனியாகவே கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் இந்தியா லெவலில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்குன்னு இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெட்டரான அப்ரோச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். கன்சிக்யூட்டிவாக நம்ம தான் வந்து டாப்லேயே இருந்திருப்போம். இப்போ ஆர்கனுக்கு என்னென்ன இருக்கும், நோட்டோ சோட்டோன்லாம் ஒன்று இருக்கும், ஆக்ட் இருக்கும், அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன், இதுதான் இவ்வளோ தான் நீங்கள் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு வேர்டுக்குமே வந்து என்ன சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வந்து அப்புறம் அதோட டெஃபினேஷன் இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே சயின்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் கேட்க போகிறாங்க, ஆனால் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை. ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.